விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, ஏடா எதுக்குடா உள்ள வந்தீங்க, தராதரம் தராதரம்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த போண்டாவன் திவாகர், நீ தராதரம் பேசுறதுக்கு நீ யாரு? அப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் பாத்ரூமில் இருக்காங்க, அதை ஒருத்தன் பார்த்துட்டு வர்றான். அப்போ என்னதான் உள்ள நடக்குது? அது மனித உரிமை மீறல். என்ன கேட்டால் மனித உரிமை மீறல். நான் மட்டுமா சொல்கிறேன், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனும் சொல்லியிருக்காரு, டேய் நிறுத்துங்கடாத, என்னடா அசிங்கப்படுத்திக்கிட்டீங்கன்னு. தயவு செஞ்சு என்னுடைய நேயர்களுக்கு கேட்டுக்கிறேன், பிக் பாஸ் பக்கம் போகாதீங்க, பிக் பாஸ் பார்க்காதீங்க, உருப்படியான விஷயங்களை செய்யுங்க. ஏன்னா இதயத்துக்குள் விஷயத்தை செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். ஆமாம் 100 நாளுங்கிறத கடைசியாக இருந்த வரைக்கும் போதும், உங்கள் ஆட்டையை முடிங்க, போர் அடிக்க அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை வந்தாலும் வரலாம். இல்லாட்டி ஒப்புக்கு சப்பானியாக சரி ஆரம்பிச்சாச்சு, இதுதான் கடைசி பிக் பாஸ்ன்னு சொல்லி ஓட்டிடுவாங்க. இன்னொரு கருப்பு முத்திரை என்னென்னா, பிக் பாஸுக்கு போனால் அதோட அவன் சாப்டர் போவார். மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். எல்லா இடங்கள்லயும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம், பிக் பாஸ். ஒரு டைம்ல பிக் பாஸ் அப்படின்னாவே எல்லாருமே வந்துட்டு ஒரு திருவிழா மாதிரி அந்த 9 to 10 பிக் பாஸ் பார்க்க போயிருவாங்க. இப்ப எல்லாரோட கருத்தும் பிக் பாஸ் பார்க்கவே பிடிக்கல, பிக் பாஸை பார்த்தாலே மண்டெல்லாம் குழம்புதுப்பா, என்ன நடக்குதுன்னே தெரியல, உள்ள ஃபுல்லா கத்திட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மக்கள் வந்து தானா கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப் ஆன் பண்ணி கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் கருத்து சொல்றேன், நீங்க எப்படி இருக்கு பிக் பாஸ்? இதை நீங்க சொன்ன கருத்து இல்ல, மக்கள் சொன்ன கருத்து இல்ல, விஜய் சேதுபதியே சொல்லிட்டாரு, ஏடா எதுக்குடா உள்ள வந்தீங்க, தராதரம்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த போண்டாவன் திவாகர், நீ தராதரம் பேசுறதுக்கு நீ யாரு? எங்க அந்த ஆளு ஒரு பிசியோதெரபின்னு சொல்றான். பிசியோதெரபியை பத்தி எப்போவாவது உள்ள பேசியிருக்காரா? யாருக்காவது பிசியோதெரபி செஞ்சிருக்காரா? அந்த பொண்ணு திடீர்னு கீழே விழுந்துச்சு, அடிபட்டுச்சு, அதுக்கு ஏதாவது பிசியோதெரபி பண்ணாரா? பிசியோதெரபி காரங்கெல்லாம் வெளியே வந்தால் திவாகரை போட்டு நல்லா மிதிக்க போகிறாங்க. ஏன்னா எங்கள் தொழிலுக்கே அவமானத்தை ஏற்படுத்திட்ட, பிசியோதெரபின்னா இப்படி தான் லூஸ் மாதிரி இருப்பான் போல அப்படிங்கிற உதாரணமாக திவாகர் இருக்கான். சோத்தை வாயில் வச்சுட்டு வெளியே துப்புறான், இதெல்லாம் என்னது? அப்புறம் அந்த அவன் ஏற்கனவே இப்போ கவுண்டமணி செந்தில சொன்ன மாதிரி ஒரு மிருகம் மாதிரி இருக்கான், அதை சோப்பு போட்டு குளிக்கிறது, வாட் இஸ் இட்? அப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் பாத்ரூமில் இருக்காங்க, அதை ஒருத்தன் பார்த்துட்டு வர்றான். அப்போ என்னதான் உள்ள நடக்கு? அப்போ யாரு தான் நல்லா விளையாடுறான்னு நினைக்கிறீங்க? யாருமே விளையாட தெரிஞ்சவங்க உள்ள போகல. அப்படியே திறமை உள்ளவனா அந்த திறமையை காட்டுறதுக்கு பிக் பாஸ் சந்தர்ப்பம் கொடுக்கல. இப்போ கலையரசன் வந்து நல்ல கரகாடுறவன், அவன் கண்ணுல வந்து ஏதோ 15,000 ஊசி எடுத்தேன்னா அவனை எங்கேயா கரகாட்டம் ஆட வச்சாங்களா? இல்ல. சரி, இந்த குத்தாட்டம் ஆடுறதுக்கு ஒருத்தி போயிருக்கல ரம்யா, அவளை எங்கேயாவது குத்தாட்டம் ஆட வச்சாங்களா? அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கருப்பு பக்கத்தை எதுக்கு வெளியே சொல்லி கேவலப்படுத்தணும்? அது வந்து இருட்டு. ஆமா, அது அதாவது நல்ல விஷயங்களை பேசலாம். நான் சோத்துக்கு இல்லாம ரோட்ல இருந்தேன், எங்க அம்மா இதாச்சு, ஓடிட்டா, இதெல்லாம் தேவையா? உன்னுடைய கரும்பு சொல்லக்கூடாதுங்கிறீங்க. எங்க குழந்தை குட்டியோட அதை பாக்குறோம். அதாவது எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கு அந்த படம். ஒரு அக்கா தங்கச்சியோட இல்லை மச்சினிச்சியோட இல்லாட்டி நாத்தனாரோட யாராவது பார்க்கக்கூடிய மாதிரி பிக் பாஸ் இருக்கா? அவரே தலையில் அடிச்சுக்கிறாரு. யார்? விஜய் சேதுபதியே. என்னங்கடா பண்ணுறீங்க? விளையாட சொன்னால் நீங்கள் பாட்டு குளையாடி சண்டை போடுறீங்க. குளையாடி சண்டை என்னென்னா காலில் ரத்தம் வர்ற மாதிரி ஒரே சத்தம், காட்டுத்தனமாக பொம்பளைங்க சத்தம் போடுறாளுங்க. இதுக்கு நாங்கள் ஜன்னலை திறந்து பார்த்தா கீழே ரோட்டோரம் அந்த குளையாடி சண்டை போடுறத பார்த்துட்டே இருப்போமே. இதுக்கு டிவியை போட்டு கரண்ட் செலவு பண்ணிக்கிட்டு எதுக்கு தேவையில்லாம மேலே நைட்டு பார்த்துக்கிட்டு எதுக்கு தேவை? ரெண்டாவது விளம்பரமும் வரல, ஸ்பான்சரும் இல்லை, செலவும் பண்ணலை. இந்த வயலில் இவ்வளவு நம்ம நெல் அறுக்க முடியும்னு சொன்னதுன்னா அவங்க உரம் போடுவாங்க? செலவே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவன் சோத்துக்கே இல்லை, நான் கஞ்சி தான் குடிக்கிறேங்கிறான் உள்ளே இருந்துக்கிட்டு. ஒரு 20 பேரை உள்ளே வச்சுட்டு சோறு கொடுக்காம தண்ணி குடிக்காம இருக்கலாமா? சரி வேண்டாம், இது என்ன விளையாட்டு? ஒரு லேடிஸ் வந்து டெய்லி குளிக்கணும், டெய்லி இன்னர் வேறு மாறணும், ஆம்பளைகளும் இன்னர் வேறு மாறணும். இன்னர் வேரெல்லாம் பிடிங்கி வச்சுருவாங்களாம். நீங்கள் விளையாடலைன்னா ஒரு வாரம் அதே மாதிரி அதே ட்ரெஸ்ஸை போட்டு உட்காருன்னா அது வீடாவாக இருக்கும், சாக்கடையாவில் இருக்கும், கப்பல் அடிக்கும். அப்போ அது மனித உரிமை மீறல்.
என்ன கேட்டால் மனித உரிமை மீறல். நான் மட்டுமா சொல்கிறேன், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனும் சொல்லியிருக்காரு. டேய் நிறுத்துங்கடா அதை, என்னடா அசிங்கப்படுத்திக்கிட்டீங்கன்னு. இதை விட ஃபிசியோதெரபிஸ்ட் அசோசியேஷன்லேருந்து திவாகர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எங்கள் தொழிலே கேவலப்படுத்துகிறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் நம்ம கவர்ச்சி நடிகை ஷகீலா போய் திவாகரை பிடிச்சி உள்ளே போடுங்கன்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட எதிர்ப்புகள் வந்தும் அந்த எதிர்ப்பு அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகலை, மைனஸ் பாயிண்டாக தான் ஆகிட்டு. பிக் பாஸ் வேஸ்ட், டோட்டலா வேஸ்ட். ஆமாம் ஆமாம், பிக் பாஸ் தயவு செஞ்சு என்னுடைய நேயர்களுக்கு கேட்டுக்கிறேன், பிக் பாஸ் பக்கம் போகாதீங்க, பிக் பாஸ் பார்க்காதீங்க, உருப்படியான விஷயங்களை செய்யுங்க. ஏன்னா இதயத்துக்குள் விஷயத்தை செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். அதில் ஏதாவது விளையாட்டு உருப்படியாக இருக்கா? அதுலேருந்து நீங்கள் ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் இப்போ கக்குசில் இருக்காங்க, அதை ஒருத்தன் பார்க்குறான், என்னது ஒரு ஒரு டாய்லெட்டில் ஆம்பளை போவாங்க, இல்லாட்டி பொம்பளை போவாங்க. அங்கே என்னென்னா ஆம்பளைக்கும் ஒரே கக்கு தான் போவாங்க, லேடிஸுக்கும் ஒரே கக்கூஸ் தான். அங்கே போய் அந்த இதை காமிக்கிறாங்க, அதை வெளியும் காமிக்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, பிக் பாஸு பல அந்த ஷார்ட்ஸை டெலிட் பண்ணிட்டார், அதை எடிட் பண்ணி டெலிட் பண்ணிட்டார். இது போட்டாச்சுன்னா இன்னும் மோசமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார். பிக் பாஸும் எத்தனை தடவை பாவம் அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, அவரும் தொண்டை தண்ணி போக சொல்லிட்டாரு. அப்ப இப்ப இந்த தடவை உள்ள போயிருக்க ஆட்கள்லாம் தகுதியான ஆட்கள் இல்ல. தகுதியும் இல்லை, தராதரமும் இல்லை. ஏன்னா இப்போ வேலராமமூர்த்தி போனார், ஒரு நல்ல எழுத்தாளர், வயசானாலும் ஒரு நல்ல எழுத்தாளர். அதே மாதிரி கமலஹாசன் தோத்து வழங்கினார். அவர் ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லுவார், மக்களை பற்றி சொல்லுவார், எதிர்வினைகளை பற்றி சொல்லுவார். அதை எல்லாத்துக்கும் மேலே அவருடைய காஸ்டியூம் வந்து பிக் பாஸில் டெய்லி பார்ப்பாங்க. எப்படி இன்னொரு தனியார் டிவியில் தப்புந்தப்புறம் பேசும் தமிழ் குஷ்பு, ஆனால் அவங்க ஜாக்கெட்டை பார்க்குறதுக்காகவே என்ன மாதிரி ஜாக்கெட் போடுறாங்க, புதுசு புதுசாக டெய்லி வேறு ஜாக்கெட் போடுவாங்க. அதே மாதிரி இவருடைய கமலஹாசனும் அவருடைய காஸ்டியூமை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் இவர் தான் நடித்த பழைய படத்தில் உள்ள காஸ்டியூமே போட்டு வர்றார் விஜய் சேதுபதி. அதுவும் ஒரு சுவாரஸ்யமாக இல்லை. அவருக்கும் சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ண தெரியலன்னு தான் தெரியல. ஆமாம், ப்ரெசென்ட் பண்ண தெரியல, ஒரு சுவாரஸ்யமாக பண்ணணும்ல. ஒன்று இவனோட சேர்ந்து அவரும் சேர்ந்து கடிக்கிறாருலாம் திட்டுறாரு. இப்ப புதுசா ஒயல்கால்ல 4 பேர் இறக்கிருக்காங்க சார். உள்ள 4 பேரை புதுசா அனுப்பிச்சிருக்காங்க. முதையாவது பயங்கர சண்டையா இருந்துச்சு, இப்ப அதி பயங்கர சண்டையா ஒரே சவுண்டு தான் உள்ள ஃபுல்லா. ஸோ பிக் பாஸ் வந்துட்டு என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்க, யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல இவங்களுக்கு. அதாவது ஒன்று நான் முட்டாளாக இருக்கணும், இல்லை நீங்கள் முட்டாளாக இருக்கணும். ஒரு முட்டாள்கிட்ட பேசும்போது எதிர்த்தாப்பு இருக்கணும், முட்டாள் மாதிரி யாரும் 2 முட்டாள் பேசுனது சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரி அங்கே வந்து எல்லாருமே இப்போ முட்டாள்களாக இருக்காங்க. அதாவது ஒன்று நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும், இல்லை சினிமாக்காரங்களாக இருக்கணும், இல்லாட்டி ஏதோ ஒரு துறையில் சாதனை புரிஞ்சவங்களாக இருக்கணும். இந்த மாதிரி யாருன்னா உள்ள போயிருக்காங்களா? அப்புறம் கிடைச்ச மொக்கைகளை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 5000 ரூபா 10,000 ரூபா பேசி உள்ள அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு, அவ்வளோதான், ரொம்ப குறைவான அமௌண்ட்டு. அப்புறம் அன்னைக்கு வந்து சாப்பாடு உப்பு போட்டால் அதை ரியாக்ஷன் காட்டணும். அது ரியாக்ஷனா? அது நீ ரியாக்ஷன் வந்து தப்பாக காட்டணும், ஆனால் தப்பாக சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மார்க் போடுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையாது சொல்லுங்கள். அது வந்து ஒரு விளையாட்டும் புதுசாக கற்பனையை கசக்கி பண்ணுற மாதிரி தெரியல. இதுவும் கிட்டத்தட்ட தெலுங்கில் வந்து என்ன பண்ணாங்க, மாசு நிறைய ஆயிட்டு பிக் பாஸில் சொல்லி தடை பண்ணாங்க. அப்புறம் அங்கே துணை முதல்வர் நடிகர் பவன் கல்யாணம் சிபாரிசு பேர்லாம் அந்த தெலுங்குலையும் திறந்தாங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு சூழ்நிலை வந்துடும் நினைக்கிறேன். சீக்கிரம் மூடிடுவாங்கன்னு சொல்றீங்களா சார் பிக் பாஸ்? ஆமாம் 100 நாளுங்கிறத கடைசியாக இருந்த வரைக்கும் போதும், போங்கப்பா ஆட்டையை முடிங்க, போர் அடிக்க அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை வந்தாலும் வரலாம். இல்லாட்டி ஒப்புக்கு சப்பானியாக சரி ஆரம்பிச்சாச்சு, இதுதான் கடைசி பிக் பாஸ்ன்னு சொல்லி ஓட்டிடுவாங்க. இதுக்கு மேல பிக் பாஸ் நடக்குமா நடக்காதா? இல்லை, சான்ஸே இல்லை. ஏன்னா இவ்வளவு கேவலமாக போயிடுச்சுல, இனிமேல் அதை பிக்கப் பண்ண முடியாது. ஒரு படம் ஓப்பனிங்கில் பரபரப்பாக இருக்கணும், முடியும் போதும் பரபரப்பாக இருக்கணும். இடையில போறடிச்சா பரவாயில்ல, ஃபுல்லாக போரடிச்சுக்கிட்டே இருந்துன்னா தூக்கம் வந்துடும், இல்லாட்டி ஆஃப் பண்ணிட்டு வேற நிகழ்ச்சி பார்ப்பாங்க. பெரிய இப்ப பார்த்தா பிக் பாஸ் அந்த விளையாட்டுல வந்துட்டு பெரிய ஆக்டர்ஸ் யாருமே வரல. ஒரு டைம் பார்த்தா நமிதா மேம் இருப்பாங்க, நியூஸ் ரீடர்ஸ் ஃபாத்திமா மேம் இருந்தாங்க, நிறைய பேர் சொல்லக்கூடிய பெரிய ஆட்கள்லாம் உள்ள இருந்தாங்க. ஸோ சக்தி அண்ணா இருந்தாரு, நிறைய பேர்.
இப்ப இந்த தடவை பார்த்தா பெரிய ஆக்டர்ஸ் யாருமே வரல. ஏன் வர மறுத்துட்டாங்க? யாருமே வரல. சம்பளம் கொடுத்தாலும் உள்ள போவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு கருப்பு முத்திரை என்னன்னா, பிக் பாஸுக்கு போனா அதோட அவன் சாப்டர் போவார். அதுக்கப்புறம் அவங்க தெரியும். அதுக்கப்புறம் அவன் பிரைட் ஆகவே முடியாது. எய்தர் சின்ன திரை பெரிய திரை எதுலையுமே வர முடியாது அப்படின்னு ஆயிட்டு. நல்ல திறமை உள்ள சில ஆட்கள் கூட வின்னரா வந்தாங்க. அவங்க சினிமாவிலையும் சான்ஸ் கிடைக்கல, அப்புறம் வந்து டிவிலையும் சான்ஸ் கிடைக்கல. கடைசியில் காம்பேரராக தான் போய் விஜய் டிவியில் இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் பேசப்படுறது தான் பிக் பாஸில். இது பிக் பாஸ்லேருந்து வந்தவங்க இது வரைக்கும் ஒரு நல்ல காமெடியனாவோ ஹீரோயினாவோ ஹீரோவாவோ வந்திருக்காங்களா? இல்லை. அதனால தான் பிக் பாஸுக்கு ஒரு மரியாதைலாம் போயிடுச்சு. வர்றதுக்கே தயங்குறாங்க. ஐயோ பிக் பாஸா வேண்டாப்பா. இப்போ ஒன்றும் இல்லை, தற்கொலை வரைக்கும் போயிருக்காரு ஒரு நடிகர். யார்? டைரக்டர் பி வாசுவோட பையன் வந்து சக்தி வந்து பிக் பாஸில் வந்ததுனால நான் தற்கொலை வரைக்கும் போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையே ஒழிச்சிட்டாங்க பிக் பாஸ்ன்னு சொல்றாரு. என்ன காரணம் சார்? அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த மாதிரி கிடைக்கல, டிவிலையும் கிடைக்கல, சினிமாலையும் கிடைக்கல. ஏன்பா அந்த பிக் பாஸுக்கு போனேன்னு எல்லாரும் ஒரே துக்க சமாச்சாரமாக தான் அவர்கிட்ட விசாரிச்ச உடனே அவர் நான் வந்து தற்கொலைக்கே போனேன், அப்புறம் எங்கள் அப்பா தான் சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ பி வாசுவும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யாரும் பிக் பாஸுக்கு போகாதீங்கப்பா, என் பையனு மாதிரி ஆயிருங்க. பிக் பாஸ் பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கதை இருக்கு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து சீசன் 9 தான் கடைசி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து சீசன் இருக்காது. ஆமா, இனிமே வேற அவங்க வேற நிகழ்ச்சிக்கு போயிடுவாங்க. நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.